நோம்பி போட்டாங்க. கோட்டியூர் நோம்பி வீரப்பன்னு அழைக்கிறாங்க. பொறாமப்பட்டவங்க அழைக்கிறாங்க. வீரப்பா எங்கள் நோம்பி சந்தோஷமாக வரணும், நாம் எல்லாமே சந்தோஷமாக அந்த கோயிலில் ஆட்டம் இல்லை. ராஜீவ் கவுண்டர் வராரு. ராஜீவ் கவுண்டர் எங்களுக்கு எம்எல்ஏ, நம்மளுக்கு என்ன போக்குவரத்து வேணாலும் செய்கிறாரு. பயந்துக்காக வந்து எங்களோட சேர்ற, நீ எங்களோட வந்து எல்லாம் இருந்து நம்ம ஒத்துழைப்பாக இருக்கலாம், சந்தோஷமாக வரணும்னு ஒரு கையெழுத்து சொல்லி கொண்டுட்டு அவங்களுக்கு பண்ணிட்டு சொல்லிட்டாரு. புதன்கிழமை ஆட்டத்துக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து நான் கூட்டிகிட்டு போய் எல்லா ஆட்டம் ஆடணும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் சின்னது பெருசுலாம் கூட்டிகிட்டு போங்க. அவங்க ஆட்டம் வாதி அடிக்கிறோம். தெரிஞ்ச தான் ஆடுவோம், எல்லாம் கூட்டிகிட்டு போங்க. நாங்கள் வச்சுக்கிட்டு அந்த மணி ஆகி சாப்பாட்டு கூட்டிகிட்டு போகிறோம். சாப்பாட்டு கூட்டிகிட்டு போனாங்க. என்ன பண்ணிவிட்டாங்க, சீசாக்காயை அரைச்சி விட்டுறாங்க. இவங்க சாப்பாட்டுலேயே அவருக்கு சீசாக்காயை அரைச்சி வச்சுருக்காங்க இவனை போடுறதுக்கு. அது ஒரு ஐடியா பாரு, அவங்களுக்கு தெரியாத ஒரு மூடு. இன்னில சீசாக்காய் போட்டா பரபரன்னு வரையாதா, தட்டலை போட்டா 2 கையும் சொல்லிக்கிறாரு. மரம்னு ஆரம்பம். என்னடா இப்படி மரம் மண்ணிலேயே மண்ணா இருக்கு, மண்ணை போட்டுருப்பாங்க, தண்ணி போட்டுருப்பாங்களோ. ஒரு வாய் தண்ணி இருக்கிறாரு, வாய் போயிடுச்சு. மறுபடி சுவாட்டி எடுக்கும்போது மணல் மாதிரியே வருது. அறம் ஆகுது, அவர் கிண்ணியில் அறம் ஆகுது. கட்டலை சந்தாகி இருக்கு, வாயில் எடுத்து போட்டாலும் மரம் அப்படின்னு அங்கே வந்துருக்காரு. இதுதான்பா சீசாக்காய் சாப்பாட்டு சாப்பிட்டுட்டோம். அது சொல்றதில்ல, அவர் சீசாக்காய் எப்படியா உடஞ்சிருக்கு, அது சாப்பாட்டில் கலந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு. டே சீசாய் காய் கலந்து அது ஒன்றும் பண்ணாது. ஃபுல்லாக வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கிற, ஃபுல்லாக முழுங்குனி வாசனை பண்ணுறாரு. அப்போதான் வாசனை பண்ணுறாரு. ஐம்பராமட்டு குடும்பத்துக்கு வெடி வைக்கிறாரு. அப்போதான் வாசனை பண்ணுறாரு. எப்படி வெடி வைக்கணும், பாவ துரோகம் கடவுள் கோயிலுக்கு கூட்டிட்டு போய் ஆட்டாட வச்சு அன்னதானத்துல துரோகத்தை செஞ்சீங்களே, உங்களை என்னைக்கு இருந்தோம் உங்க குடும்பத்தை நான் ஒழிக்குவோம். ஆயா இதே ஒண்ணு சத்தியம் அப்படின்னு அப்பயே சாமி மேல வச்சுட்டு இருந்துக்கிறோம். அப்பாருனா இந்த ஆணை வேட்டைக்குன்னு துப்பாக்கி எடுத்து திருப்பி தான் தொடுக்கிறாரு. இந்த ஒரு கொலையை செஞ்சு விட்டானா, இது ஒரு படுகொலை ஆகி போச்சா அப்படின்னு சொல்ல இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஊர் எலேசன், நம்ம ஊர் கோபிநத்தா எலேசன் எலேசன்ல இது ஒரு காரிக்காரன்றது எல்லாம். அப்போ கச்சவையில் எவ்வளோ சொல்லியா, டேய் நீ காங்கிரஸ் ஓட்டு போடணும், நானும் இப்படி ஜனதாவுக்கு ஓட்டு போடணும் இப்படின்றது. ஜனதா தலைமை காங்கிரஸ் தலைமை ரெண்டும் வந்துருச்சு. கச்சை சார் போச்சா. இந்த கோட்டையூருக்காரு ஒரு வகை, புதூருக்காரு ஊருக்காரு இப்படி ஒரு வகை. அப்போ கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் தான் நம்ம ஊருக்காரெல்லாம் சேர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னு. வீடு நாமெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோங்க. வீரப்ப ஒருத்தன் கரெக்டுக்குள்ளேயே தெரியுறான். என்ன பண்ணி அவனுது எதாக இருந்தாலும் ஊரில் கூப்பிட்டு ஒரு வயசுக்கு பண்ணி அவனையும் ஊருக்கு கூட்டியாந்து அவனை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு. அவனை என்ன காட்ட தெரிவிட்டு பையனுக்குலாம் நாம் ஊருக்கார் பண்ணுறோம், நாங்கள் தான் லேட்டர், நாங்கள் தான் கச்சன்னு சொல்லி இந்த கோட்டையிருக்காரு கொஞ்சம் திமிரா பேசிட்டான். அவனுக்கு நம்மளுக்கு காட்ட தெரிவிக்கிற பையனுக்கெல்லாம் ஒருத்தனுக்கெல்லாம் நம்ம கட்சி சார்பில் எழுதிட்டு தெரிய முடியுமா, நாங்கள் லேடரு, நாங்கள் தான் கட்சி ஊருக்கு தலைவனுங்க அப்படின்னு. சரி இப்படி ஊருக்குள்ள பொறாம ஒழுகுது. இது என்ன பண்ண சரி, அவன் வேறப்ப இந்த கட்சியை பத்தியே கண்டுக்கிறதில்ல, யாரா போலங்க யாரா வாழுங்க அப்படின்னு விட்டாரு. இது மொத்தம் மக்களை ஊர்ல எது இடைஞ்சல் பண்ணாத வாழுங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு, நான் கட்டுக்குள்ள இருந்தாலும் சரி நான் காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி எனக்கு சோறுக்குதான் இல்லையான்றது கூட எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு கடவுளே புண்ணியம், ஆகாயம் மோமாதேவி 2 தான் என்ன பார்த்துட்டு இருக்குது, மற்ற ஜனங்களோட நீங்களோட ஊருக்காரு பார்க்குறீங்கன்னு கதையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இந்த கட்சியே வாண்டா, எனக்கு எந்த கட்சிக்கு நான் வர்றதில்ல, நான் காட்டுக்குள்ள இருக்கிறோம் எந்த கட்சிக்கு வரோம், மக்களை வச்சு நீ நாட்டை மட்டும் நல்லா பாட்டுங்கன்னு சொல்லலை. செங்கப்பாடி கவுண்டிக்கு எங்களுக்கு தான் அதை அங்கன்னு உடனே இவங்க கொஞ்சம் மிரட்ட, அவங்களுக்கு எது கவுண்டிக்கு தனத்தை கொடுக்கறது பாட்டி இருக்காரு. அதை மீறி என்ன பண்ணாங்க, நாய்க்கீர் தான் ஜாடி வச்சது. கவுண்டரே உங்கள் கவுண்டிக்கு வந்து அவங்க கேட்குறாங்க, ஏன்டா இது எதுக்குடா கோட்டையில் வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க, அது அவங்க பாட்ட காலத்துலேருந்து அதே தண்டை அக்கந்து அவங்களுக்கு தானே அது கவுண்டிக்கு
பார்த்துக்கிட்டு யார் பண்ணாலும் அந்த கோயிலை கட்டி கொஞ்சம் நல்லா பண்ணுங்களேன். கலதை கூட வந்து அதில் படுத்துக்கிட்டு கிடக்குது உள்ள போகுது சாவடியில். ஏன்டா செங்கப்பாட்டில் இப்படி தான் கோயில் கட்டி நீங்கள் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா? நானும் இப்போ ஊரில் இருந்தால் நான் கூட சொல்லியிருப்போம். நான் ஊரில் வசூல் பண்ணி ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து கூட வசூல் பண்ணி ஒரு கோயிலை கட்டிருக்கலாம் சின்னதா அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா கருத்து சொல்கிறாரு. இங்கே இப்படி தான் கட்டிலையோ கத்திட்டு சொல்கிறாரு. ஏன்டா இப்படியுமே அந்த 50% கட்சிக்கு தான் ஆசைப்படுறீங்களா வெளியே ஏதோ ஒரு கோயில் குளத்தை ஆசைப்பட்டீங்களாடான்னு பேசுகிறாரு. நான் பேசிட்டு அவனுக்கு என்ன தெரியுங்க அட்டை தெரிஞ்ச பையனுக்கு அங்கே எங்கன்னா இவங்க பேசிவிட்டான்னு சொல்லிவிட்டு இவங்க போட்டியில் மோதி விட்டாங்க. நீ ஏன் நானாடா செவிக்கல அந்த கட்சியில் செவிச்சே இன்னைக்கு தான் நீ வாங்கிக்க அந்த கவனிக்கு தான் நாங்கள் தான் இந்த கவனிக்கு நாங்கள் தான் பார்ப்போங்க ஓர அப்படின்னு நம்மளால தான் கவனிக்கு தானுங்குது. அப்போ கூட வாண்டான்னு சொல்லிவிட்டாரு இவர். சரி இது என்ன போறாம இப்படி வச்சு 50% பேசுகிறாங்களே இவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பழைய காட்டு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அவங்க பாட்டி காலத்தில் ஒரு 3 ஏக்கராவே என்னமா அந்த காலத்தில் அவர் மணிகாரன்றவர் அவங்க இதெல்லாம் ஒரு 3 ஏக்கரா ஒரு கரைமட்டி வச்சுக்கிறாரு அந்த அம்மாளுக்கு. அந்த அம்மா காட்டை இவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தது. ஓட்டி அது இவங்க மேலே ஆகிப்போச்சு. இவன் என்னைக்கு இருந்து நம்ம காட்டை இவங்க வாங்கிக்கிட்டானே வீரப்பனை ஏதோ ஒரு வழி பண்ணணும். இவன் கட்டுக்குள்ளக்கிறோம் நல்லா வழி பண்ணி ஒன்று விடக்கூடாது. இவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான் நோம்பி போட்டாங்க. கோட்டியூர் நோம்பி வீரப்பனை அழைக்கிறாங்க. பொறாமப்பட்டவனையும் அழைக்கிறாங்க. வீரப்பா நீ எங்கள் நோம்பிக்கு சந்தோஷமாக வரணும். நாம் எல்லாமே சந்தோஷமாக அந்த கோயிலில் ஆட்டம் ஆடணும் அப்படின்றாங்க. சரிப்பா வர்றோம் நானும் சாமியில் கோயிலுக்கு கேட்டால் வருவோம் அப்படின்னா வா வேறப்பா ஆட்டம் ஆடணும். எங்களுக்கு நல்ல விசேஷம் 8 நாள் நோய் போட்டுக்கிறோங்க. எங்களுக்கு நாகப்பாவே இருந்தார். இப்போ அவர் இருந்தால் இல்லை ராஜி கவுண்டர் இருக்கிறாரு. ராஜி கவுண்டர் எங்களுக்கு எம்எல்ஏ. நம்மளுக்கு என்ன போக்குவரத்து வேணாலும் செய்வார். பயந்துக்காத வந்து நீ நம்மளாட சேர்ற நீ எங்களாட வந்து எல்லாம் இருந்து நம்ம ஒத்துழைப்பாக இருக்கலாம் அப்படின்றாரு. சந்தோஷமாக வரணுன்னு இவர் கையெடுத்து தொட்டு கும்பிட்டு அவங்ககிட்டையும் மன்னிப்பு சொல்லிவிட்டார். புதன்கிழமை ஆட்டத்துக்கு வரணும் எங்கள் ஊரில் வந்து நீ சாப்பிடணும் அப்படின்ட்டான். உறுதியாக வரும் வந்து சாப்பிடுவோன்னுட்டான். போகிறாரு. அதே மாதிரி போகிறாரு. அவங்க 4 பசங்க வச்சுக்கிறாரு. 4 பசங்களையும் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. வாங்கடா போகலாம் நோம்பிக்குன்னு கூப்பிட்டுக்கிறாங்களே போய் ஆட்ட ஆடிவிட்டு அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு சாப்பாடு போடுறாங்களாம் சாப்பிட்டு வந்துடுவோம் நீங்கள் போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிக்கிட்டு போய் எல்லாம் ஆட்டம் ஆடினாங்க. எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் சின்னது பெருசெல்லாம் குதிப்போங்க. அவங்க ஆட்டம் வாத்திக்காரன் வாத்தி அடிக்கிறான். தெரிஞ்ச தான் ஆடுவோங்க எல்லாம் குதிப்போங்க. குதிச்சு விட்டு அந்த மணி ஆச்சு சாப்பாட்டு கூப்பிட்டு பாருங்க வேற பண்ண அப்படின்னாங்க. சரி ஆட்டத்தை நிறுத்தி விடுங்கன்னாங்க. நிறுத்திவிட்டாங்க. சாப்பாட்டு கூட்டிகிட்டு போய்க்கிறாங்க. சாப்பாட்டு கூட்டிகிட்டு போனவங்க என்ன பண்ணிவிட்டாங்க சீசாக்காயை அரைச்சிருக்கிறாங்க. இவங்க சாப்பாட்டுலேயே அவருக்கு சீசாக்காயை அரைச்சி வச்சா தானே இவனை போடுறதுக்கு அது ஒரு ஐடியா பாரு. அவங்களுக்கு தெரியாத ஒரு மூடல். கிண்ணியில் சீசாக்காய் போட்டா பரபரன்னு வரையாதா தட்டலை போட்டா 2 கையும் சொல்லிக்கிறாரு. 2வது மரம்னு ஆரம்பாது. என்னடா இவ்வளவு மரப்பு கொடுக்குது. மண்ணிலேயே மண்ணா இருக்கு. மண்ணை போட்டிருப்பாங்க. இது எப்படி தெரியா கீழே கொட்டணும் தள்ளி போட்டிருப்பாங்களா? இன்னும் ஒரு வாய் தின்னு இருக்கிறாரு. வாய் போயிடுச்சு. மறுபடி சுழட்டி எடுக்கும்போது மணல் மாதிரியே வருது. அறம் ஆகுது. அப்படி கிண்ணியில அறம் ஆகுது. கட்டலை இன்னும் ஒரு சந்தாகி இருக்குது. வாயில் எடுத்து போட்டாலும் மரம்னுது. இதில் ஏதோ ஒரு நம்ம இருக்குது. 2வது வாய் 3 வாய் ஆச்சா. 3 வாய் சாப்பிட்டது என்னம்மா ஆயா இந்த மாதிரி தான் கும்பிட்றாரு. முதுமறி வைத்தான் ஆயா 3 வாய் எடுத்து போட்டோம். இதுக்கு மேலே இதில் என்னமா இருக்குது? மண்ணை கலந்தாங்களா மறந்து கலந்தாங்களா இருக்குது. இந்த சுவாத்தை என்னால் சாப்பிட முடியல. எந்திரிக்கிறான் பண்ணிவிட்டு அவனை அப்படியே சாய் மேலே ஒரு வேணி தள்ளி வச்சுருந்து எந்திரிச்சிட்டான். என்னம்மா எனக்கு கொஞ்சம் செட் ஆகல சாப்பிட முடியல அப்படின்னு எந்திரிச்சிட்டாரு. பசங்களை மட்டும் 4 பேருக்கு உங்களுக்கு எப்படா அப்படின்னா அவர் கிணியிலும் கையை வச்சு பார்க்குறாரு. அவர் கிணியில் எதை இல்லை. அவர் தலையை பார்க்குறாரு. இந்த இடையத்தானே இன்னும் தானே அவன் கிணியில் கையை வச்சார். எதை இல்லை அறவாகல. இவங்க தட்டில் கையை வச்சார் அறவாகல. நம்ம தட்டத்தானே மரம் இருக்குது அப்படின்னு விட்டோம். இதில் ஏதோ ஒரு மாயங்கள் இருக்கும். சரி நான் போய் கை கழிக்கிறோம். எனக்கு என்னமோ அவர் கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்னு அவர் ஒரு பிரச்சனை சொல்லிவிட்டு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு போய் கையை அலம்பிக்கிட்டு
பசங்க சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் நின்னார். அங்கேருந்து வந்ததும் பசங்கிட்ட சொன்னார், ஐயா நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஒரு மரமகம் ஆயிருக்குது, இது என்ன மரமகம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு. சரி என்ன வழி அப்படியே அதில் எவ்வளோ பல்லல பட்டுச்சோ அதுலேயும் எடுத்துருக்குறாரு. எடுத்து பார்த்துருக்குறாரு. சீசாயிங்க எல்லாம் சீசா தண்ணி எல்லாம் உடஞ்சது சீசாவே. ரைட். இது என்ன பண்ண நம்ம எல்லாம் குடல் தானே போத்திருக்கோம். எப்படியும் 3 வருஷம் வரை ஆத்தாதான் சாப்பிட்டோம். 3 வருஷம் வரை உள்ளே போயிருக்குது. இதில் எவ்வளோ சீசா உள்ளே போயிருக்குதா அப்படின்னு அங்கேருந்து துருவ கடைக்கே வந்துக்கிறாரு. யாருக்கிட்டையும் வேண்டாம் போய் கேட்கலாம், தெரிஞ்சவங்கள கேட்கலாம் இதுக்கு வழி என்னான்னு அப்படின்னு அங்கேருந்து வந்துக்கிறாரு. இப்படிதான்ப்பா சீசா காய் சாப்பாட்டில் இருந்துருச்சு, சாப்பிட்டு விட்டோம். அவங்க மணியும் சொல்றதில்ல, அவர் 6 மணியும் சொல்றதில்ல, அது சொல்றதில்ல அவர். இப்படி சீசா காய் எப்படியா உடஞ்சிருக்குது, அதை சாப்பாட்டில் கலந்துருக்கு, சாப்பிட்டு விட்டோம் அப்படின்னு. டே சீசாய் காய் கலந்து அது ஒன்றும் பண்ணாது. ஃபுல்லாக வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கிற, ஃபுல்லாக முழுங்குனி, அது குடல்லையே ஒட்டாது, அது பழத்தில் ஒட்டிக்கிட்டு ஜீரண சைத்தில் சரியாயிடும். பயந்துக்காதப்பா, இதை பற்றி ஒன்றும் பயந்துக்காத அதுக்காக அப்படின்னு. எதுனால இதை செஞ்சுருப்பாங்க? வாசனை பண்ணுறாரு, அப்போ தான் வாசனை பண்ணுறாரு. 5ஆம் குடும்பத்துக்கு வெடி வைக்கிறாரு, அப்போ தான் வாசனை பண்ணுறாரு. எப்படி வெடி வைக்கணும்? பாவ துரோகம் கடவுள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆட்டாட வச்சு அன்னதானத்தில் துரோகத்தை செஞ்சீங்களே, உங்களை என்னைக்கு இருந்தோம் உங்க குடும்பத்தை நான் ஒழிக்குவோம். ஆயா இதே ஒண்ணு சத்தியம் அப்படின்னு அப்பயே சாமி மேல வச்சுட்டு வந்துக்கிறான். அப்பதான் பகை உருவாகுது. உருவாக்குறான். அப்பார வந்து கண்டாரடி போய் அபிச்சுக்கிட்டானா அப்படின்னு அவங்களுக்கு அந்த நிலம்ப தெரியாத பண்றது. சீசாக்காயின்னு என்னன்னு தெரியல இவங்களுக்கு. உருவாக்குறாங்க, வினையை உருவாக்குறாங்க. அவர் வீரப்ப வந்து ஏண்டா உயிராட அன்னத்துல சீசாக்காயை கலைஞ்சு வச்சாங்களே, அவன் குடும்பத்தை நம்ம எப்படி விடுறது? இவங்களை ஓரில் விட்டான்னு ஓர இதை என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லித்தான் இவங்களை திட்டம் போட்டு இவங்களை நான் கொல்லுவோம், விட மாட்டோம்.